இந்த தை கிருத்திகை விரதத்தில் உனக்கான பலனை அடையப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். இந்த முருகனின் கொடி பறக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த வேலவன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே, உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். யார் யாரிடமோ இருந்து உனக்கான செய்தி வரவில்லையே என்றுதானே நீ யோசித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது உனக்கான விஷயத்தில் உனக்கு நான் தெளிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு இனி செய்து கொண்டே இரு. வெற்றி உனதாக இருக்கும் பட்சத்தில் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். நேர்மையோடு என் பிள்ளை யாருக்கும் எந்த துரோகத்தை இழைக்காமல் உனக்கான வேலையில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நன்மை பயக்கும் தருணத்தை தான் நான் செய்வதற்காக வந்து இருக்கின்றேன். உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. உன் மனம் இங்கு கலங்கி கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு நீ நேசிப்பவரே உன்னருகில் வந்து நீ எந்த செய்தியை உன் செவிகளில் கேட்டால் சந்தோஷப்படுவாயோ அந்த செய்தியை தருவதற்காக வந்திருக்கின்றார். மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். மனதால் முருகா முருகா என்று அழைத்து கொண்டிருக்கின்றாய். நீ முருகா என்றழைக்கும் போதே உன் கண்முன்னே தோன்றி உனக்கு நல்லதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய செயல்களும் எண்ணங்களும் என்னை சுற்றி மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த முருகனை சுற்றி மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே உன் மனம் இங்கு வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய்? கலங்காதே. நீ போகின்ற வழிகளில் எல்லாம் இந்த வேலவன் வேலோடு வந்து உனக்கான தடைகளை தட்டி தூக்கிவிட்டு நீ விரும்பும் வெற்றி பாதையும் நீ விரும்பும் வெற்றி செய்தியும் தான் இங்கு தந்து கொண்டு இருக்கின்றேன். வருகின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து நீ சாதனையும் சரித்திரத்தையும் படைக்கும் நேரம் வந்துவிட்டது. யாரும் இல்லை என்றுதானே என் பிள்ளைகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யார் சொன்னது? இதோ உனக்காக ஒரு விஷயத்தில் உனக்கென்று நிரந்தரமாக்க ஒரு செயலை கொண்டு வந்து இருக்கும்போது அந்த நிரந்தரமானது இப்பொழுது உன்னருகில் வந்துதான் சேரும். அந்த நிரந்தரமானது உனக்கு பலனுள்ளதும் பயனுள்ளதாகவும் தான் இருக்கப் போகிறது. அதன் பிறகும் என் பிள்ளையே, நீ சற்று யோசிக்கின்றாய். உனக்கு எது வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. இந்த காரியத்தை செய்கிறோம் என்பதில் புரிதலாகவே இரு. அந்த புரிதலும் அந்த விஷயத்தின் உள்ள தெளிவும் தான் உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறது. நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக எத்தனை தடவை வேண்டுமானாலும் யோசித்து கொண்டு செய்யலாம். ஆனால் அந்த விஷயத்தை செய்து முடிக்கப் போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலும் இது சரியா தவறா என்று சிந்திக்காதே. எல்லாம் இந்த முருகன் காட்டிய வழியில்தானே நீ நடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் நீ தாண்டி உனக்கான பயணத்தில் வெற்றியைத்தான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை தர காத்திருக்கும் போது எதை நினைத்துமே இங்கு வருந்த வேண்டாம். உன் மனதிற்குள் இருக்கின்ற காயமும் கஷ்டமும் இனி என்னோடதாகத்தான் இருக்கும். இனி உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்குத்தான் நான் என் வேலையை தொடங்கியிருக்கின்றேன். இனி சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையே. எந்த ஒரு விஷயமும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு. உன் கண் கலங்குவதற்கு இங்கு நேரமும் கிடையாது, அதற்கு அவசியமும் இல்லை. ஏனென்றால் நீ உன் காரியத்தில் தெளிவாகத்தான் இருக்கின்றாய். உனக்கான பாதையில் உறுதியாகத்தான் இருக்கின்றாய். அதன் பிறகு இங்கு யாரை நினைத்து எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ, உனக்கு எதை இப்பொழுது கொடுத்தால் நீ மிக மிக மகிழ்வான தருணத்தை பெற்றுக்கொள்வாயோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன்.
நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த முருகனின் அருளால் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். சோதனையும் வேதனையும் உன்னை சுற்றி கொண்டு வருகின்றதோ என்று நினைக்க வேண்டாம். அந்த சோதனையும் வேதனையும் இப்பொழுது உன்னை வேரோடு அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையின் சுதந்திரத்தை உனக்கு திருப்பித் தரத்தான் வந்திருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்திற்காகவா எண்ணி எண்ணி நீயே மூலையில் முடங்கி கிடந்தாய்? என் பிள்ளையே, இனி அதற்கு நான் வழி கொடுக்கப் போவதே இல்லை. மூடையில் முடங்கிவிட்ட காலங்கள் எல்லாம் போதுமானதுதான். எதை எப்படி செய்தான் உனக்கான பாதையை உனக்கு நான் இதுதான் என்று காண்பித்து விட்டேன். இனியும் இந்த அப்பன் வரவில்லை, இனியும் இந்த அப்பன் நமக்கு நல்லது செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். நான் தான் உனக்கான விஷயத்தில் இந்த உண்மைதான் நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றேனே. அதன் பிறகும் இதற்காக இப்படி மாறி மாறி பேசி உன்னை மட்டுமல்ல அவர்களையும் சங்கடப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, வருகின்ற சோதனை இனி உனக்கானது நிரந்தரமானதாக மாறிவிடுமோ என்று யோசிக்க வேண்டாம். இந்த காரியத்தையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி கலங்க அவசியமே இல்லை. நிச்சயமாகவே சொல்கிறேன், உனக்கு ஒவ்வொரு ஏணி படிகளில் ஏறும்போது எண்ணெய் ஊற்றி கீழே வழுக்கி விடுவதற்குத்தான் ஆட்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அப்பனின் கொடி பறக்கும் நேரத்தில் உனக்கான வெற்றி பாதை அடையும் நேரமும் நீ வந்து விட்டாய். இந்த வேலவன் வேலோடு மயிலோடும் வந்திருக்கும் போது இனி நீ உன் வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பிப்பதுதான் இங்கு சரியான தருணமாக இருக்கும். அதன் பிறகு எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? யாரோ உன்னை பற்றி குறைகள் மட்டுமே நீட்டிக்கொண்டு செல்கிறார்கள். அவர்களின் கரங்கள் மட்டும்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ இங்கு மனதளவில் வருத்தப்பட்டும் உன் சங்கடமும் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றேன். யார் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நினைக்கின்றார்களோ அவர்களே உன்னருகில் வந்து நான் செய்ததுதான் தவறு, இனி என்மேல் தான் தவறு உள்ளது, என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்கும் தருணமும் உருவாகத்தான் செய்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், என் பிள்ளையே, உனக்கு நல்லதை விளைவிப்பதற்கும் நல்லதை சொல்லி கொடுப்பதற்கும் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கும்போது இனி சற்றும் நீ மனம் தளரவே வேண்டாம். எந்த விஷயம் எப்படி நடந்தால் இப்பொழுது நீ மகிழ்ச்சி கொள்வாயோ, அதுவும் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொள்வாயோ, அதை நிரந்தரமாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை தருவதற்கு இந்த முருகன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ விரும்பும் வெற்றி செய்தி உன்னை வந்தடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எதற்காகவும் இங்கு அழுது கொண்டே இருக்க வேண்டாம். எல்லாம் இனி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி தான் நடக்கப் போகிறது. வெற்றி மேல் வெற்றி வரும் வாய்ப்பை தர வந்து விட்டேன். இனி நம்ப முடியாத அதிர்ஷ்டம்தான் உனக்கு வரும். யாம் இருக்க பயமே.